Hello students. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை நான் மீட் பண்ணதுல ஹாப்பி. நீங்களும் உங்க வீட்ல சேஃப்டியா இருப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெக்காட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்ல ஸ்ட்ரெயின் கேஜோட டெரிவேஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயின்ற ஒரு வேர்டு சொன்னாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் வந்து விழுந்துரும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரெயின், அப்புறம் ஸ்ட்ரெயின் கேஜோட டெரிவேஷன் நம்ம என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குற ஒரு பர்டிகுலர் ஏரியா, இந்த பர்டிகுலர் ஏரியால நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறனோ அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ். சரியா? ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். சரியா? ஏரியாவோட யூனிட் என்னமா? மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஸ்ட்ரெஸ். இப்போ ஸ்ட்ரெயின் என்னன்னா, ஸ்ட்ரெயின் இஸ் நதிங் பட் சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இப்போ strain is equal to change in dimension upon original dimension. What does it mean? Change in dimension upon original dimension. What is it meaning? Suppose இந்த மாதிரி ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கணும். assume that this is not a chalk piece. இப்போதைக்கு இது சாக் பீஸ் கிடையாது, உங்களுக்கு இது ஒரு ரப்பர் மெட்டீரியலோ இல்ல ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கங்க. இந்த மெட்டீரியல்ல நாம ரெண்டு வகையான லோடு கொடுக்கலாம். ஓகே, என்னென்ன லோடு? எஸ், கம்ப்ரசிவ் லோட் அல்லது டென்சைல் லோட். நம்ம ரெண்டு வகையான லோடு கொடுக்கலாம். ஒன்னு கம்ப்ரசிவ் லோட். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆர் கம்ப்ரசிவ் லோடுனா என்னன்னா டுவர்ட்ஸ் த மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் நோக்கி ஏதாவது ஒரு ஃபோர்ஸ், ஏதாவது ஒரு லோடு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆர் கம்ப்ரசிவ் லோட். இன்னொன்று என்ன சொன்னேன்? டென்சைல். டென்சைல் லோட் ஆர் டென்சைல் ஸ்ட்ரெஸ். அப்படின்னா என்னன்னா இந்த பிளாக்குக்கு அப்பார்ட் ஃப்ரம் இந்த பிளாக்கை விட்டு வெளிநோக்கி ஏதாவது ஒரு லோடு, அதாவது பிடிச்சி இழுக்கிற மாதிரி, இந்த பிளாக்கை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் டென்சைல் லோட். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பிளாக் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பிளாக்ல இப்படி நம்ம ஒரு லோடு கொடுக்கிறோம். என்ன லோடு? அபார்ட் ஃப்ரம் தி பிளாக் போச்சுனா என்ன லோடு? டென்சைல் லோட். டென்சைல் லோட் ஆல்வேஸ் டினோட் டென்சைல் லோட் இன் பாசிட்டிவ். டென்சைல் லோட் என்ன பண்றோம்? எப்பவுமே பாசிட்டிவ்ல மென்ஷன் பண்ணுவோம். இதே லோடு இப்படி போச்சுனா என்னடா? இப்படி போச்சுனா என்னப்பா? கம்ப்ரசிவ் லோட். அந்த கம்ப்ரசிவ் லோட் நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்? கம்ப்ரசிவ் லோட் வந்து நாம நெகட்டிவ்ல டினோட் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம்னா டென்சைல் லோட் எடுத்துக்கிறோம். சோ நாம கம்ப்ரசிவ் லோட் இப்போதைக்கு நம்ம மறந்துடலாம். சரிங்களா? கம்ப்ரசிவ் டென்சைல் லோட் இப்போ போயிட்டு இருக்கு. இதோட லென்த் பாத்தீங்கன்னா L. சேஞ்ச் இன் டைமென்ஷன் என்னன்னாப்பா, இப்போ இந்த நம்ம ஆஃப்டர் இந்த லோடு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரெக்டாங்குலர் பிளாக் என்ன ஆகும்னா, ரெக்டாங்குலர் பிளாக் பாருங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதா? லென்த், இனிஷியல் லென்த் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் எலாங்கேஷன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெல் எல், இந்த டெல் எல் தான்ப்பா இந்த சேஞ்ச் இன் டைமென்ஷன். சரிங்களா? டெல் எல் வந்து ஒரிஜினல் டைமென்ஷன் இருந்து எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆயிருக்குதோ அதுதான் சேஞ்ச் இன் டைமென்ஷன் அப்பான் ஒரிஜினல் டைமென்ஷன். ஒரிஜினல் டைமென்ஷன் விஷயம் எவ்வளோப்பா? எல். நம்ம லோடு டென்ஷன் லோடு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? சேஞ்ச் இன் லென்த். இவ்வளோ சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் இன் டைமென்ஷன் அப்பான் ஒரிஜினல் லென்த், ஒரிஜினல் டைமென்ஷன். இப்போ நீ கேட்கலாம், ஏன் சார் சேஞ்ச் இன் லென்த் மட்டும் தான் ஆகுது, ஹவ் அபவுட் டயாமீட்டர்? அஃப்கோர்ஸ் டயாமீட்டர்ல சேஞ்ச் ஆகுது. இனிஷியல் டயாமீட்டர் பாருங்க எவ்வளோ இருக்கு? இவ்வளவு பெருசு டயாமீட்டர் இருக்கு. நீ லோடு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? டயாமீட்டர்ல சேஞ்ச் ஆகுதா?
del d change in dimension. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா length increase ஆகிறதுனால strain in x direction இந்த டைரக்ஷன்ல என்ன சொல்லுதுன்னா change in length upon original length. நாம பாசிட்டிவ்ல மென்ஷன் பண்ணலாம். ஏன் பாசிட்டிவ்ல நம்ம மென்ஷன் பண்றோம்னா இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம பாசிட்டிவ்ல மென்ஷன் பண்றோம். ஐ ஹோப் யூ நோ எதுவுமே இது போடலினா பாசிட்டிவ் ஸ்ட்ரெயின் வந்து பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பேர் என்ன, இந்த பேரு லேட்டரல். லேட்டரல் என்ன ஆகுது ஸ்ட்ரெயின் பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் டயாமீட்டர் அப்பான் ஒரிஜினல் டயாமீட்டர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சிம்பிள் போடுறோம். நெகட்டிவ் சிம்பிள் போடுறோம். ஏன்னா இனிஷியல் டயாமீட்டர் பாருப்பா பெருசா இருக்குது, டயாமீட்டர் ஆஃப்டர் எக்ஸ்டர்னல் லோடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டயாமீட்டர் சின்னதாகுது இல்லையா, அதனால நெகட்டிவ் சிம்பிள். சரியா? இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் நியூட்டன் மீட்டர். இப்போ ஸ்ட்ரெயினோட யூனிட் என்ன பார்க்கலாமா? ஸ்ட்ரெயினோட யூனிட் பாருங்க. ஸ்ட்ரெயினோட யூனிட் என்னப்பா? இப்ப ஸ்ட்ரெயின் என்ன? சேஞ்ச் இன் டைமென்ஷன் அப்பான் ஒரிஜினல் டைமென்ஷன். இத எடுத்துக்கங்க. ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் லென்த் அப்பான் ஒரிஜினல் லென்த். லென்த்துக்கு எஸ்ஐ யூனிட் என்னப்பா? மீட்டர். எஸ், மீட்டர் அப்பான் மீட்டர். மீட்டர் அப்பான் மீட்டர். சோ மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிரும். அப்போ ஸ்ட்ரெயின்னா யூனிட்லெஸ் குவாண்டிட்டி. ஓகே, ஸ்ட்ரெஸ்னா யூனிட் இருக்குது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸ்ட்ரெயின்னா அதுக்கு யூனிட் கிடையாது. ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஸ்ட்ரெயின் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா பாய்சான்ஸ் ரேஷியோ. பாய்சான்ஸ் ரேஷியோனா என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பாய்சான்ஸ் ரேஷியோ. பாய்சான்ஸ் ரேஷியோ. பாய்சான்ஸ் ரேஷியோட சிம்பிள் என்னன்னாப்பா மியூன்னு சொல்லுவோம். மியூ யூ கிடையாது, மியூ. இந்த மியூ என்னன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்பான் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். பாய்சான்ஸ் ரேஷியோனா என்னன்னாப்பா, பாய்சான்ஸ் ரேஷியோட சிம்பிள் மியூன்னு நம்ம டினோட் பண்ணலாம். மியூ இஸ் ஈக்குவல் டு லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்பான் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். அது என்ன சார் லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்பான் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்? திருப்பி நம்ம அந்த ரெக்டாங்குலர் பிளாக்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பிளாக்ல இப்போ இதோட ஆக்சிஸ் என்னப்பா இருக்கும்? ஆக்சிஸ் என்ன இருக்கும்? சென்ட்ரல் ஆக்சிஸ். இதுதான் ஆக்சிஸ், இதோட ஆக்சிஸ் இதுதான். ஓகே, லேட்டரல் ஸ்ட்ரெயின்னா இந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதோ அதுதான் லேட்டரல் ஸ்ட்ரெயின். சரியா? இந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இதுதான் பெர்பெண்டிகுலர். இந்த பெர்பெண்டிகுலர் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதுதான் லேட்டரல் ஸ்ட்ரெயின். வேறஸ் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்னா அலாங் தி ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ அலாங் திஸ் ஆக்சிஸ்ல என்ன சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். சரியா? நம்ம போன எக்ஸாம்பிள்ல ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் போட்டோம், இப்படி ஒரு லோடு கொடுத்தோம், சேஞ்ச் டயாமீட்டர்ல சேஞ்ச் ஆகுதா? டயாமீட்டர்ல சேஞ்ச் ஆச்சுன்னா அது என்ன சேஞ்ச்ப்பா? லேட்டரல் ஸ்ட்ரெயின். ஏன் லேட்டரல் ஸ்ட்ரெயின்? டயாமீட்டர் வந்து இந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. பெர்பெண்டிகுலரா சோ சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா இனிஷியலா இப்படி இருக்க டயாமீட்டர் இப்படி சேஞ்சஸ் ஆகுதா, ஸ்மால் ஆகுதா? சோ சேஞ்சஸ் பாருங்க, இந்த ரெண்டு சேஞ்சஸ் தான் இருக்குது. அப்போ டயாமீட்டர் சேஞ்ச் வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின் சொல்லலாம். அதே பாத்தீங்கன்னா லென்த்ல பாத்தீங்கன்னா இந்த அலாங் தி ஆக்சிஸ்ல சேஞ்ச் ஆகுதுப்பா, அலாங் தி லென்த்ல சேஞ்சஸ் ஆகுது. அப்போ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். அப்போ இது எப்படி லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்போ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் எப்படி சொல்லலாம்னா மைனஸ் del d upon d divided by del L upon L. I hope you understand this point. நல்லா கவனமா கவனிச்சுக்கங்க. இன்னொருக்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லேட்டரல் ஸ்ட்ரெயின்னா ஒண்ணும் இல்ல, இந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி சேஞ்சஸ் ஆச்சுன்னா அதுதான் லேட்டரல் ஸ்ட்ரெயின். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்னா இந்த ஆக்சிஸ்க்கு அலாங் தி ஆக்சிஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதுதான் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். சோ அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. என்ன சொன்னேன்? லேட்டரல் ஸ்ட்ரெயின்னா டயாமீட்டர்ல சேஞ்ச் ஆகுதா?
டயாமீட்டர்ல சேஞ்ச் ஸ்ட்ரெயின்ற வேர்டு வந்தாலே நம்ம என்ன சேஞ்ச் இன் டைமென்ஷன் அப்பான் ஒரிஜினல் டைமென்ஷன். அப்ப லேட்டரல் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் அப்பான் ஒரிஜினல் டைமென்ஷன். ஏன் நெகட்டிவ்னா டயாமீட்டர் குறையுது. சேஞ்ச் இன் லென்த் அப்பான் ஒரிஜினல் லென்த். புரிஞ்சா பாய்சன்ஸ் ரேஷியோ? நாம பார்க்க போறது ஸ்ட்ரெயின் கேஜ். நாம ஏன் பாய்சன்ஸ் ரேஷியோல நடத்தணும்னா இதெல்லாம் எஸ் நீ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இதெல்லாம் கிளியர் கட்டா படிச்சுட்டு வந்திருப்போம். நாம ஏன் இதை திருப்பி உனக்கு நடத்துறோம்னா நாம இப்ப கேஜ் ஸ்ட்ரெயின் கேஜ் கண்டுபிடிக்க போறோம். அந்த ஸ்ட்ரெயின் கேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி மேட்ச் பண்றோம்னா இந்த பாய்சன்ஸ் ரேஷியோ இந்த ரிலேஷனையும் கேஜ் ஃபேக்டர் ரிலேஷனையும் யூஸ் பண்ணி தான் நாம ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கு தவிர இந்த பேசிக்கு உனக்கு இதெல்லாம் சொன்னது. ஓகே, இப்போ நம்ம கேஜுக்கு போலாம், ஸ்ட்ரெயின் கேஜுக்கு போலாம். ஓகே ஓகேவா? இப்போ கேஜ் ஃபேக்டர் கேஜ் ஃபேக்டர்னா என்னன்னா change in resistance upon original resistance divided by change in length upon original length. Gauge factor change in resistance upon change in length upon original length. இது எங்க இருந்து எடுத்தோம்னா பாய்சன்ஸ் ரேஷியோ பார்த்தோம் இல்லையா? பாய்சன்ஸ் ரேஷியோ சிம்பிள் mu is equal to change in diameter upon original diameter divided by change in length upon original length இல்லையா? அந்த ரிலேஷன் இருந்து கேஜ் ஃபேக்டர் change in resistance upon original resistance divided by change in length upon original length எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்தது என்ன? gauge factor change in resistance upon original length. Poisson's mu is equal to minus del d upon d divided by del L upon L. ஓகே, இந்த ரிலேஷன் வச்சு தான் நம்ம டெரிவேஷனையே நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ பாருங்க, ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னாப்பா ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி இன்டு எல் டிவைடட் பை ஏரியா. இதெல்லாம் நீங்க 12th படிச்சிருப்பீங்க. ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் இப்படி போடுறோம் இல்லையா, இது பேரு ரோன்னு சொல்லலாம். ரோ இன்டு எல் டிவைடட் பை ஏ. R stands for resistance, rho stands for resistivity, L stands for length, A stands for area. நீங்க நல்லா இந்த ஈக்குவேஷன் பாருங்க, நல்லா இது பாத்தீங்கன்னா R is directly proportional to rho, R is directly proportional to L, R is inversely proportional to A. என்ன சொல்ல வரேன்னா இந்த ரெசிஸ்டிவிட்டி நீ இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரியே லென்த் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இந்த ஏ இருக்கு இல்லையா, ஏன்னா என்னப்பா கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கிராஸ் செக்ஷனல் ஏரியானா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல, இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஷேப்ல இதுதான்ப்பா ஏரியா. இந்த ஏரியா இப்படி பெருசு பண்ணீங்கன்னா வச்சுக்கலாம், ஏரியா என்லார்ஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இஃப் ஏரியா இஸ் இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ். புரியுதா? சோ அப்ப நாம ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நாம என்னென்ன பண்ணணும் மைண்ட்ல வச்சுக்கணும். ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனா ஏரியாவை we can't increase. ஏரியா எவ்வளவுக்கு எவ்வளோ டிக்ரீஸ் பண்றோமோ, if ஏரியா டிக்ரீஸ் பண்றோமோ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டெரிவேஷன், இது டெரிவேஷன் பார்க்கலாம். இது என்னன்னு சொல்லிட்டு டெரிவேஷன் பார்க்கலாம். ரப் பண்ணிட்டுமா? டெரிவேஷன் பாருங்கப்பா. R is equal to rho L upon A. இதை நம்ம வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு S. Sனா என்ன? ஸ்ட்ரெஸ். Sனா ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து நாம இதை வந்து பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எழுதுங்க, பார்ஷியல்
differentiation with respect to s. s என்னப்பா stress. ஓகே, நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த ஸ்டெப் தான் முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல நம்ம கரெக்டா போட்டோம்னா நாம ஈஸியா நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, r க்கு நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப என்ன, dou r upon dou s. இந்த s என்ன, பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்றோம் இல்லையா, அந்த s is equal to, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த l ஐயும் இந்த a வையும் காமனா வச்சுக்கலாம். காமனா வச்சிட்டீங்கன்னா இந்த ரோ பண்ணலாமா. இப்போ என்ன ஆகும், dou rho upon dou s பிளஸ் அடுத்து என்ன பண்ணலாம், ரோக்கு முடிஞ்சாச்சு. இப்போ ரோவையும் இந்த ஏவையும் காமனா வச்சுக்கிட்டு l பண்ணலாமா, dou l upon dou s. அடுத்து என்ன, நல்லா பாருங்க, மேல முடிஞ்சிருச்சு. அடுத்து டினாமினேட்டர் தான் பண்ணணும். டினாமினேட்டருக்கு நம்ம டெரிவேஷன் பண்றப்ப டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா மைனஸ் dou l divided by a squared into dou a upon dou s. பாருங்க, இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுவும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா ஒரு சின்ன கான்செப்ட்ல ஒரு சின்ன டிஃபரன்ஷியேட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். கீழே பண்றப்ப இதுக்கு பண்றப்ப என்னன்னா நெகட்டிவ் மைனஸ் dou l upon a square into dou a upon dou s. நாம இந்த டெரிவேஷன் இந்த a பண்றப்ப இதுதான் வரும். ஓகே, இந்த ஸ்டெப் நம்ம கரெக்டா போட்டோம்னு வெச்சுக்கோங்க, டெரிவேஷன் நம்ம ஈஸியா போடலாம். இப்போ ஒரு சின்ன இது, இப்போ பாத்தீங்கன்னா dou s இருக்கு, இங்க dou s இருக்கு. அப்போ dou s கேன்சல் பண்ணிடலாமா, dou s கீழ இருக்க எல்லா dou s கேன்சல். சோ ரெஸ்ட் என்ன இருக்கும், இது என்ன dou r னா ஃபர்ஸ்ட் என்னன்னா nothing but change in resistance dou r. dou l னா change in resistivity, change in length, change in area. இத நாம dou r இப்படி கூட எழுதலாமா, change in resistance இப்படி கூட எழுதிக்கலாம். நம்ம dou வந்து எப்படி எழுதுறோம்னா இந்த மாதிரி change in resistance இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரியே resistivity எப்படி எழுதலாம், change in resistivity. அதே மாதிரி change in L, அதே மாதிரி A இப்படி எழுதிட்டோம். இப்போ எல்லாமே முடிஞ்சு. இந்த ஏவை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். கிராஸ் செக்ஷனல் ஏரியா, சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஏரியால ஏரியா இஸ் ஈக்குவல் டு 5/4 into d square. சரி இல்லையா, ஏரியா என்னப்பா, on circular cross sectionல ஏரியா is equal to 5/4 into d square. இப்போ இது கொண்டு டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு s பண்ணு என்ன ஆகும், dou a upon dou s is equal to 5/4 காமன் இப்படி எடுத்துக்கலாம். 5/4 இதுக்கு பண்ணினா என்ன ஆகும், 2d into dou d upon dou s இல்லையா, சேம் dou s கேன்சல். இங்க என்ன dou a நான் சொன்னேன் இல்லையா, dou a னா ஒண்ணும் இல்ல, சேஞ்ச் இன் ஏரியா. அப்போ இங்க dou a க்கு is equal to 5/4 into 2d into இங்க dou d என்ன சேஞ்ச் இன் டைம். அப்போ எழுதிக்கலாமா, இந்த இப்போ கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவை நாம என்ன பண்றோம்னா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, என்ன change in resistance equal to L by A into change in resistivity plus dou by A into change in length minus பாத்தியா இந்த இடத்துல எப்படி டோ வரும், நானே மிஸ்டேக் பண்ணிட்டேன் பை மிஸ்டேக். இங்க டோ கிடையாது, ரோ எல். டோ இந்த இடத்துல வராது, இங்க இந்த டோ எல் வச்சுக்கிட்டு தான் ஏக் பண்றோம். அப்ப இந்த இடத்துல ரோ வராது. ஓகே, அப்போ என்ன வரும், டோ எல் அப்பான் a ஸ்கொயர் டோ ஏ.
சேஞ்ச் இன் ஏரியா. இப்போ இந்த சேஞ்ச் இன் ஏரியாக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா, இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ L/A into pi/4 into 2D dou D எழுதலாமா. அடுத்து என்ன ஆகும், L/A into del rho plus del rho del L minus இந்த a ஸ்கொயர் இருக்கு இல்லையாப்பா, a ஸ்கொயர் என்ன, pi/, d to the power of 4. Okay, into pi/4 2D del D. இருங்க. ஓ நிமிஷம். சரி, ஓகே, let it be pi/4 into d square whole square போட்டுக்கலாமா. இப்போ இது pi/4 into 2d into del d. சரியா, இது என்ன பண்ணிருக்கோம், ஒண்ணும் இல்லை, ஏரியா வந்து pi/4 into d square whole to the power of 2 into pi/4 2d into del d. ஓகே, இப்போ L/A into del rho plus del/A into ln minus, இப்போ பாத்தீங்கன்னா pi/4 இருக்குது, இங்க ஒரு pi/4 இருக்குது, ஒரு pi/4 கேன்சல் ஆகும், ஒரு pi/4 கேன்சல் ஆகும். அடுத்து என்ன இருக்கு, இங்க ஒரு d இருக்குது, இங்க d ஸ்கொயர், அதுக்கும் மேல ஒரு d ஸ்கொயர். அப்போ இது என்னவா இருக்கும்னா d to the power of 4 ன்னு இருக்கும். அப்போ இந்த ஒரு d க்கும் இதுக்கும் கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இங்க LL upon pi/4 into d to the power of q. இப்படி இருக்குமா, இங்க என்ன இருக்கும், இப்படி இருக்கும். அடுத்து உள்ளுக்குள்ள என்ன 2 del d, எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், pi/4 கேன்சல் ஆயிடும், 2 into del d. இதுதான் ரிமைனிங், இது இருக்கும். இப்போ அடுத்து என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், கேஜ் ஃபேக்டர் என்ன, சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் அப்பான் ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் லென்த் அப்பான் ஒரிஜினல் லென்த். அப்போ இங்க சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு, டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணலாமா. Change in resistance upon original resistance is equal to, இங்க என்ன இருக்கு, L/A into del rho divided by, இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பா, R வேல்யூ நம்ம டிவைட் பண்றோம். R வேல்யூ எவ்வளோ, del L upon A. நம்ம இதை எடுத்துக்கலாம், R பதிலா del L upon A, இதை அப்படியே போடலாம். இப்போ என்ன ஆகும், இங்க del L upon A plus அடுத்து என்ன, dou upon A into del L resistance, dou L upon A minus del L upon pi/4 d cube into 2 del d divided by இந்த வேல்யூ dou L upon A. ஓகே, இந்த ஸ்டெப் புரிஞ்சு தெரிஞ்சா. அடுத்தது இங்க என்ன பண்றோம், மேல போச்சுனா
இது மேலே போச்சுன்னா எல், இது எப்படி எழுதலாம் இன்டூ ஏ பை டோ இன்டூ எல் எழுதலாமா? அப்போ ஏ ஏ கேன்சல், எல் எல் கேன்சல். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன என்ன இருக்கும்? டெல் ரோ அப்பான் ரோ. இந்த வேல்யூ மட்டும் மீதி இருக்குமா? அடுத்தது என்ன? இதுல பாத்தீங்கன்னா பிளஸ் டெல் டெல் ஏ ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க என்ன இருக்கும்? சேஞ்ச் இன் லென்த் அப்பான் ஒரிஜினல் லென்த் இங்க இருக்குமா? அடுத்தது மைனஸ் இந்த இடத்துக்கு வாங்க. இப்படி போச்சுன்னா என்ன ஆகும்? ஏ டிவைடட் பை டோ இன்டூ எல். ஸோ அப்போ ஏரியா அப்போ ஏரியா என்ன சொன்னேன்? பை பை 4 டி ஸ்கொயர் சொன்னேன் இல்லையா? அப்போ இங்க கியூப் இருக்குது, இங்க ஏரியா. ஏரியா இந்த பை ஒன்றும் இல்லைப்பா, பை பை 4 இன்டூ டி ஸ்கொயர். சரியா? பை பை 4 கேன்சல். டி ஸ்கொயர் இங்க டி கியூப் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப இங்க ரிமைனிங் கீழ என்னவா இருக்குன்னு அர்த்தம்? டி மட்டும் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன? அப்புறம் டோயல் கேன்சல். அப்ப இது என்னவா இருக்கும்னா 2 del d upon d divided by இந்த ரோ இந்த இதெல்லாம் தான் மேல கொண்டு போயிடும். நல்லா கவனிச்சுக்க. கொஞ்சம் குழப்பற ஸ்டெப் தான், இன்னொருக்க பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஸ்டெப் எப்படி தெரியுதா? இந்த ஸ்டெப்ல இருந்து அதை எழுதி இருக்கிறோம். கீழே வந்து ரோ எல் அப்பான் ஏ ரெசிஸ்டன்ஸ் வச்சு டிவைட் பண்றோம். ரோ எல் அப்பான் ஏ வந்து ஓகேவா? ரோ எல் அப்பான் ஏ. இது அப்படியே ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மேல ஏ டிவைடட் பை ரோ இன்டூ எல் ஆகும். அப்ப ரோ எல் கேன்சல் ஆகுமா? அடுத்து என்ன? மேல ஏரியா இருக்கும். ஏரியானா என்ன? பை பை 4 இன்டூ டி ஸ்கொயர். அப்போ பை பை 4 கேன்சல். டி இருக்கு, டி ஸ்கொயருக்கு டி கியூபுக்கு கேன்சல். அப்ப என்ன? இதுல லேண்ட் ஆகுமா? 2 del d upon d. இந்த மாதிரி லேண்ட் ஆயிருக்கும். புரிஞ்சா? அடுத்தது திருப்பியும் லாஸ்ட் ஸ்டெப் டியர். லாஸ்ட் ஸ்டெப் நம்ம திருப்பி என்ன பண்ண போறோம்னா கேஜ் ஃபேக்டர்னா சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் அப்பான் ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ். இது கொண்டாந்தாச்சு. அடுத்து என்ன? சேஞ்ச் இன் லென்த் அப்பான் ஒரிஜினல் லென்த். ஓகே, இதால பண்ணனா ஃபைனல் ஆன்சர் பா. ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் இதை வந்து டிவைடட் பை சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் அப்பான் ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் லென்த் அப்பான் ஒரிஜினல். இதுதான் அப்ப லாஸ்ட் ஸ்டெப். இது போட்டோம்னா நாம கேஜ் ஃபேக்டர் ஃபைனல் நம்ம லேண்ட் ஆயிடலாம். ரோ divided by change in length upon original length plus change in length upon original length divided by change in length upon original length minus 2 into change in diameter upon original diameter divided by change in length upon original length. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா? ஒரே டைமா சேஞ்ச் இன் லென்த் ஒரிஜினல், சேஞ்ச் இன் லென்த் ஒரிஜினல் கேன்சல். ஸோ ரிமைனிங் நம்ம என்ன இருக்கும்? இந்த டெல் ரோ அப்பான் ரோ. ரோனா என்ன சொன்ன? ரெசிஸ்டிவிட்டி. ரோனா இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்? அப்படியே பாருங்க, ஜி கேஜ் ஃபேக்டர். அப்போ கேஜ் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் ஒரு 2 மினிட்ஸ் இந்த டேர்ம் எழுத ஞாபகம் வச்சுக்காதீங்க. நாம இந்த டேர்ம்ல தான் இருக்கணும். நான் இந்த டேர்ம் என்ன சொல்றேன்? இப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா இங்க என்ன இருக்கும்? 1 இங்க மைனஸ் இருக்குது. மைனஸ் 2 into del d upon d divided by del l upon l. என்னப்பா? பாய்சன்ஸ் ரேஷியோ சொன்னேன் இல்லையா? பாய்சன்ஸ் ரேஷியோ என்ன? mu is equal to lateral strain upon longitudinal strain. lateral strain என்ன? minus del d upon d divided by del l upon l. ஓகே, ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்குது, அப்போ பிளஸ் ஆயிடுமா? ஆல்ரெடி கணக்கு ஒன்றும் இல்லைப்பா. mu is equal to minus del d upon d divided by del l upon l. இதுதானப்பா மியூனா? இதுதானே. ஆல்ரெடி இங்க மைனஸ் ஒரு மைனஸ் இருக்கு, இங்க நம்ம ஈக்குவேஷன்ல ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் இந்த 2 அப்படியே எழுது. இந்த டேர்முக்கு பதிலா நம்ம மீ எழுதிடலாமா? இதுதான்ப்பா கேஜ் ஃபேக்டரோட ஃபைனல் ஆன்சர்.
g is equal to 1 plus 2 mu. Yes, நீ கேட்கலாம் சார் வாட் ஹேப்பன் டு திஸ் ரோ வேல்யூ, இந்த வேல்யூக்கு என்னாச்சு? எஸ், ஃபார் மெட்டல்ஸ் ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் 0. ஃபார் மெட்டல் அண்ட் வயர்ஸ் ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் 0. அப்போ இந்த இது 0 ஆயிடுச்சுன்னா எனிதிங் டிவைடட் பை 0 டிவைடட் பை எனிதிங் 0. அதனால தான் இது நாம விட்டுட்டு g இது எப்படி g is equal to 1 plus 2 mu ன்னு வந்துருச்சு. சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் பா, கோ த்ரூ பண்ணுங்க. சரியா? ஐ ஹோப் எல்லாத்துக்கும் இந்த டெரிவேஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட், ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த வீடியோவில் இருந்துச்சுன்னா, ஏதாவது புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.